அடியா இந்த எல்லையில கெடுதலுக்கு வேலை இல்லையா? அதுக்கு கெடுக்கிறதுக்கும் அடுத்தவங்களை கெடுக்கிறதுக்கும் இந்த எல்லையில வேலைங்க. அது எவையில் குளத்தேடி எல்லாம் கட்டா வேறு புகழ் வாங்கி தருவனாயா. அதே மாதிரி இந்த நம்பி வரையும் மலை போல் நம்பி மலை போல் நம்பி பனி போல் நிற்கிறது. கட்டு கிளம்பும் கட்சி மாதிரி கூப்பிட்டா 100 தடவை வந்தாலே எடுத்த ஏடு பழிக்காதப்பா. பெங்களூர்ல இருந்து ஒரு பொண்ணா வந்து தொழில் விஷயமா வந்திருக்கிற அப்படியப்பா என் பட்டியில வந்து நின்று இருக்குது. கண்ணு சம்பந்தப்பட்ட நோயில வந்து நிக்கிறாங்க. வர சொல்லு. ஐயா தாயி நாங்கார் கருப்பன் அண்டி வந்து இன்னைக்கு பொன்னாளுக்கு 2 பேருக்கு உத்தரவு கேட்டு நிக்கிறியா ஐயா? உண்டா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாம். நீ சொன்னபடியே காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அதே மாதிரி தாயி உனக்கு தொழிலுக்கு உண்டான முயற்சி பண்ணாயே முடிச்சு கொடுத்தார. பயப்பட வேண்டாம். இதுல பாஸ் பண்ணி கொடுத்து அதே பட்டியல நப்பி காமிக்கிறாய் போதுமா? அதே மாதிரி கண்ணுக்கு என்ன பண்றது ஏது பண்ணு சொல்லி பயந்து நிக்கிறியா? மருத்துவத்தை பாருப்பா. எந்த விதத்துல குறை இல்லாம உனக்கு நல்லது பண்ணி வச்சாரு போதுமா? நல்லது பண்ணி வச்சு உனக்கு காப்பாற்றி கொடுத்துட்டு அப்படின்ட்டா என் திருநாளுக்கு ஒரு மண்ணூறு செஞ்சு வச்சு இந்த வாதாய் இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. வா மேட்டூர் மேட்டூர்ல இருந்து பூமி விற்கணும் அப்படின்னு சொல்லி வந்து கேட்டுட்டு நிக்கிறாங்கப்பா. வந்து நிக்க சொல்லி பார்க்கலாம். ஐயா தாயி இது சோதனை போடுறேன்னு பாக்குறியா? சோதனையெல்லாம் போடல தாயி. புரிஞ்சுதா? நாங்க இருக்கிறப்ப நான் இருக்கிற தகுதிமானல்ல கூடி சீக்கிரம் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணி வித்து கொடுத்துறனாயா. வியாபாரக்கார தேடி வர முடிச்சு போடு. நல்லபடியா முடிச்சு அந்த காரியத்தை முடிச்சு கொடுத்தனாயா. அது போல சில குழப்பத்தை மனசுல வச்சு நிக்கிற அந்த குழப்பத்துக்கு கூட வந்து நிக்கிற கோயில் போக்குவரத்துக்கெல்லாம் வச்சுக்கப்பா. வரப்போ அதே மாதிரி மேட்டூர்ல ஒரு மனை ஒண்ணு விற்கணும் அப்படின்னு சொல்லி எங்கிட்ட கையேந்தி நினைச்சுனா இன்னைக்கு மனையை வித்து கொடுத்தாச்சு. இன்னைக்கு இல்லத்துக்குள்ள சில சிக்கல் வந்து நிக்குது அப்படின்னு வந்து பொண்ணா நின்று இருக்கிறா. வர சொல்லு பார்க்கலாம். அதே மாதிரி கோயம்புத்தூர்ல இருந்து இன்னைக்கு தொழில் முறையெல்லாம் சின்ன பண்ணப்பட்டு என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு தொழில நல்லபடியா குடும்பம் கேட்டு நிக்கிறா. வந்து நிக்கச்சோம். தாயே நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிறனும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பறிக்க என் பட்டியல வந்து நின்னையா. என் பட்டியல வந்து நின்னதுக்கு அதை வித்து கொடுன்னு சொன்ன வித்து கொடுத்தாச்சா. இன்னைக்கு சிக்கல் வந்து நிக்குது. வாரிசுகளுக்கும் சரி மற்றதுக்கும் சரி வந்து நிக்கிறியா? அதெல்லாம் ஒன்றும் பயப்பட வேண்டாமாயா. நீ வாட்டுக்கு அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. கூடவே வந்து நின்று எந்த சிக்கல் எல்லாம் முடிச்சு கொடுத்தனாயா. ஒண்ணு கலங்க வேண்டாம். வாரிசுகள் கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்தே தான் தீரோன்னு என்ன கூட வந்து நிக்கிற. அதே மாதிரி காரியத்தை முடிச்சு கைப்பற்றி கொடுத்தனாயா. போதுமா? போ வியாபாரம் போக்குவரத்துக்கெல்லாம் இந்த அப்படி ஒரு தேய்ச்சி தனி பாரு. போ வரேன் போ. ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறியா? நீங்க பட்டிக்குள்ள அத்தனையுமே நீங்க இருள் மங்கி செல்வாக்கு மங்கி தொழில் முடங்கி தலைக்கு மேல சொல்ல சேர்ந்து சுமையும் இருக்கிறதுக்கு வழி தெரியாம நீ பட்டி அத்தனை தத்தளிச்சு நீங்க என்ன பண்றது ஏது பண்ணு தெரியாம தப்பிச்சுட்டு வந்து நின்னையா. நீங்க அந்த தொழிலை தொடர்ந்து நடத்தலாமா இல்ல வேண்டாமா அப்படின்னு சொல்லி புலம்பிட்டு நிக்கிறேன்டா இல்லையா? அடியா அதெல்லாம் ஒண்ணு விற்க வேண்டாம். அந்த தொழிலை நல்லபடியா நடத்தி கொடுத்தனாயா. விட்டு அப்படின்னா நட்டமாய் போயிடும். புரிஞ்சுதா? இல்ல அது கொடுத்து போட்டு அதை வாடகை கிடைக்கதோன்னு பண்ணிக்கலாம் அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வேண்டாம். கொஞ்சம் அவசரப்படாத. ஓட்டு திருவிழா முடிச்சு அதுக்கப்புறம் அப்படி வந்து நீ கேட்கணும். இப்ப கொடுத்தீங்கன்னா நட்டமாய் போயிடும். புரிஞ்சுதா? அது போக ஒரு அதிசயத்து காமிக்க காமிச்சுனா ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னையில இருந்து இந்த நிமிஷம் இந்த கூட வந்து நிக்கிறனாயா. ஓ நான் வர்றேன் போ. இந்த தொழில் போக்குறது மிஷின்லாம் கூட கட்டு. அவனாசிலிருந்து தொழில் ஒண்ணு லேத்து தொழில் இன்னைக்கு தடுமாற்றமா நிக்குது. என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிர்த்து வந்து நிக்குது. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம்.
அடியா தாயி ஆங்கார கருப்பு அண்டி வந்து இன்னைக்கு தொழில் முறை அத்தனை இன்னைக்கு சின்னாபின்னப்பட்டு நிக்குது. இதுக்கு என்ன பண்றது ஏது பண்றது தெரியாம தவிச்சு வந்து நிக்கிறியா இல்லையா? அதே மாதிரி நீ எவ்வளவோ நாளுக்கு முன்னாடி வந்த குறைய தீர்த்து கொடுத்துருக்கனாயா இப்ப தொழில் முறைக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிற. ஆளாமரம் தலைவர் மாதிரி தலை வச்சு பேர் வாங்கி போடலாம். தகிரி மண்ணில் இவ்வளவு பணத்தை போட்டு எல்லாம் வாங்கி வச்சுட்டா தொழில் ஓட மாட்டேங்குது அப்படின்னு பயந்து நிக்கிறியா? அள்ளிப்படியாளது இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்திலிருந்து இந்த நொடியிலிருந்து வரனாயா புரிஞ்சுதா? எல்லாரும் பங்கம்லாம் தொழிலையும் பெருக்கிற செல்வாக்கையும் பெருக்கிற இருக்கிற சில மனக்குழப்பத்துக்கும் விட கொடுத்தாரு. போதுமா? இந்த தொழில் போக்குவரத்துக்கு எல்லாம் வச்சுக்கோ. இந்த தாயி போ வரம்போ தாரமங்கலம் தாரமங்கலத்திலிருந்து இன்னைக்கு என் பட்டியல வந்து நின்று இன்னைக்கு தொழில் முறைக்கும் சரி இல்லத்துக்கும் சரி இன்னைக்கு படுகலம் சாஞ்சி நிற்கிது வந்து நிக்க சொல் பார்க்கலாம். ஐயா நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில நிக்கிறேன் பாத்தியா? அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நிக்க பட்டியல் வந்து நிக்கிறிய. இல்ல பட்டினா ஒரு இல்லத்தையும் சொல்றேன் தொழிலையும் சொல்றேன். இன்னைக்கு எல்லாம் படுகலம் சாஞ்சி இன்னைக்கு தலைக்கு மேல சொன்ன சேர்ந்து இன்னைக்கு சுமையும் இருக்கிற வழி தெரியாம இன்னைக்கு தத்தளிச்சு வந்து இன்னைக்கு பேர் வாங்கி குடும்பம் கேட்டு நிக்கிறிய. அரமனை கட்டி ஆண்டு வந்த பட்டி இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு 2 ஆண்டு காலத்துக்கு மேலாகி போச்சப்பா. இந்த 6 மாச காலத்துல வாழ்வா சாபான் வந்து நிக்கிற. மொண்டிக்கட்டில் போட்டு நீ கட்ட தெரிச்சு கச்சேரி வீதியில் விட்டுட்டாங்கப்பா. நீயும் எத்தனையோ தேவாதிகிட்ட போனேன் எத்தனையோ பக்கம் போனேன் ஒரு தேவாதிக்கு கை கொடுக்கல. கடக்கூர்ல நம்பி வந்து நிக்கிறியா? நான் இருக்கிற தகுதிமானில் வர்ற வார கட்டை உடைக்கிறனாயா படிக்கு படி நடைக்கு நட மீட்டு கொடுத்துன்ற பட்டி அள்ளிப்படியா வந்து அம்மார் போட்டு கொடுத்தாரு. ஓ நான் வர்றேன் போ. அதே அவனாசில இருந்து இன்னைக்கு உள்ள அழுது வெளியே சிரிச்சு நிற்குதடா. உள்ள அழுது வெளியே சிரிக்குது வர சொல்லு. அதே மேட்டூர் இன்னைக்கு கல்யாண காரியத்துக்கு உத்தரவு கேட்டு வந்து நிக்கிறப்பா வந்து நிக்க சொல் பார்க்கலாம். அடியா தாயி நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று அக்னி கையில இருந்து நிக்கணும் அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பணிக்கு என் பட்டியல் வந்து நிக்கிறாயா? உங்க வட்டி அத்தனைக்கு இருள் மங்கி செல்வாக்கு மங்கி நீ காரியமோடு கைவிட்டு போயிடுதா? மரபுள்ள சொல்றது புரியுதா? அந்த கைவிட்டு போனதை எல்லாரும் பங்கம் இல்லாம என் கையில ஒப்படைச்சு எனக்கு பேர் வாங்கி கொடுன்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறேன். உண்டா இல்லையா? அது போக இன்னைக்கு நில குழந்தை வந்து நிக்கிறாயா? உண்டுன்னா உண்டு சொல்லு இல்லைன்னா இல்லைன்னு சொல்லு. உண்டா இல்லையா? இதை மீட்டு எந்த விதத்துலையும் பங்கம் இல்லாம சார்ஜ் போடலாமா? உண முடியாம மீட்டு போடலாமாயா? கவலைப்பட வேண்டாம். அதை நான் பார்த்துக்கிறேன். பாடம் கப்பிக்கிறவங்க கப்பிச்சுட்டு பட்டி நிறைய வைக்கிறேன். போதுமா? இந்த போகிறோம்போ தாயி கல்யாண காரியம் நல்லபடியா நடக்கணும். தடை இல்லாத நடக்கணும். தொழில்முறை அத்தனை இன்னைக்கு மேம்படுத்தி கொடுக்கணும்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா? இன்னைக்கு பட்டி அத்தனை தத்தளிச்சு போயிடுது. உண்டா இல்லையா? ஒண்ணு கலக்க வேண்டாமப்பா. இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிற இன்னையிலிருந்து இந்த நிமிஷத்துல இருந்து கூட வந்து நிக்கிறனாயா தொழிலுக்கு பக்கத்துணையா நின்ற. அதே மாதிரி பொன்னாளுக்கும் அந்த காரியத்தை முறியாத சாட்சி கொடுத்தார். இந்த கேஸ் தனிவாரு அடியா இங்க வா. நான் இருக்கிற தகுதி மாநில அதுல இருந்து மீட்டு கொடுத்துற நல்லபடியா பேர் வாங்கி கொடுத்துற. போகிறோம் கோயம்புத்தூர் இன்னைக்கு தொழில் சின்ன பின்னப்பட்டு பேக்கரி தொழில் இன்னைக்கு அலங்கோலமா போய் இன்னைக்கு தலை தப்புமா தப்பாதான்னு சொல்லி எத்தனையோ பேர்த்துல இன்னைக்கு சோதனை வர வேண்டிய நேரம் இன்னைக்கு ஆளே இல்லாத போயிருக்கு. இன்னைக்கு பட்டியல வந்து நின்றுக்கிறியா? ஒண்ணு கலங்க வேண்டாம். இன்னைக்கு நீயும் கொஞ்சம் சுறுசுறுப்பா நிக்கணும். நானும் 2-3 வழி காமிச்சு அதை விட்டுட்டேன். இப்போ ஒரு வழி காமிப்பனாயா போற போக்குலயே ஒரு மாற்றத்தவர புரிஞ்சுதா? தொழில் கடை திறந்து போடலாம். அதெல்லாம் நீ எந்த கடனை பத்தி கவலைப்பட வேண்டாம். கடைக்கு உண்டான முதலீட்டுக்கு உண்டான அமைப்பை நான் அமைச்சு தரனாயா தொழிலை பெருக்கி போடலாம். சிக்கலையும் இல்லாம பேர் வாங்கி கொடுத்தாரு. போதுமா? நான் இருக்கிறப்போ பயந்துக்காத என்னென்னமோ மனசுல நினைச்சிட்டு உழப்பிட்டு நிக்கிறியாயா? அதெல்லாம் தாய் டாக்குமா நான் கூட வர்றேன். தொழிலுக்கு ஒரு ஆதாயம் எதிர்பார்த்துட்டு நிக்கிறியாயா? அந்த ஆதாயத்தை கைப்பற்றி கொடுக்கிறேன். தொழிலை ஆரம்பி கூட வந்து நிற்கிறேன். போதுமா? திருப்பூர் இன்னைக்கு தொழில் அத்தனை இன்னைக்கு சின்ன பண்ணப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம தவிச்சு இன்னைக்கு என் பட்டியல வந்து காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறடா. வச்சுவா அடியா
நான் எப்படி இந்த கத்தி முனமால் நின்று இந்த அக்னி கையில இருந்து நிக்கணும், அதே மாதிரி அக்னியா குமரி ஆறாப்பெருகி வந்து நிக்கிறியே. இன்னைக்கு இல்லமும் தடுமாறி போச்சு, உள்ளமும் தடுமாறி போச்சு, பட்டி படுகலம் ஜாதி வச்சு இன்னைக்கு எதிரி ஏழம் பாசிட்டு பார்த்துட்டு இருக்கிறாங்கப்பா. உண்டா இல்லையா? நீயும் எத்தனையோ பக்கம் போய் கையேந்தி பார்த்துட்டு நீ கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? இன்னைக்கு மொண்டிகட்டில் போட்டாங்கப்பா. புரிஞ்சுதா? இல்லத்துக்குள்ளாரே நிம்மதி இருக்காது. ஒரு பணம் வந்தோ 9 பணம் தண்டமா இன்னைக்கு நோவு நோட்டி ஒரு பக்கம் மொத்தத்துல நீ பட்டி படுகலம் ஜாதி போச்சு. இதை மீட்டு முதல்ல அந்த சிக்கலுக்கெல்லாம் விட கொடுத்து கொஞ்சம் அமைதிப்படுத்தலாம், அப்புறம் படிப்படியா மீட்டு கொடுத்துறேன். போதுமா? பயப்படாத, நான் இருக்கிறேன். துணிஞ்சு போ, தடம் காமிக்கிறேன். அந்த தளத்துல போய் நின்று கோட்டி கொடுத்து கொண்டாடி போறேன். அதே மாதிரி பெருந்துறையப்பா இன்னைக்கு கோயம்புத்தூர் மருத்துவமனையில உயிருக்கு பங்கம் வந்து இன்னைக்கு கிடையில கிடக்குது. ஆஸ்பத்திரியில ஆகாதுட்டாங்க. இதை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிக்குது. வருஷம் பார்க்கலாம். காரைக்கால்ல இருந்து வந்துருக்காங்கப்பா. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். காரியம் ஒண்ணு கை கூட வந்து தாயே மக்கள் இன்னைக்கு தத்தளிச்சுட்டு கிடக்குதாயா? இன்னைக்கு மருத்துவத்துல இன்னைக்கு சின்ன பின்னப்பட்டு இன்னைக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரியாம இன்னைக்கு ஆபத்தான சூழ்நிலையில கிடக்குது. இதை நல்லபடியா காப்பாத்தி கொடுங்க கேட்டுட்டு நிக்கிறியாயா? 20 லட்சம் செலவாயாச்சு, நீ காப்பாற்ற முடியல. காப்பாத்தி குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன் இல்லையா? மருத்துவத்துல என்னென்னமோ சொல்றாங்க, ஏதேதோ சொல்றாங்கன்னு சொல்லி பயந்து வந்து நிக்கிறியாயா? இதை மீட்டு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். கடக்கூர்ல வந்து நீ கேட்டீங்க எப்படி காப்பா என்ன நம்பி குடிப்பியா? உறுதியா பிடிச்சிட்ட அப்படின்ட்டா தாயே இன்னும் எண்ணி 9 நாள்ல பட்டிக்கோளு சேர்த்தனாயா? புரியுதா? இந்த அப்படி போ காப்பாத்தியாச்சு. இத்தனை பேருக்கு முன்னாடி சக்தி வாக்கு நல்லது பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்து கொண்டு சேர்த்து போகிறோம்போ. அதே மாதிரி பூமி பிரச்சனை ஒண்ணு இல்லையா? இதை வித்தாத்தா இது ஏதோ ஒரு ஏற்பாடு பண்ணாதான் இந்த கடனை கட்ட முடியும் அப்படின்னு மலையாட்டு நினைச்சிட்டு நிக்கிறியா? எல்லாம் சவால் போட்டுட்டு நிக்கிறாங்க ஐயா. முதல் உசுரோட கொண்டு நிறுத்திடுறேன். அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான முயற்சி பண்ணு. அது கிணத்துல போட்ட கல்லு, அந்த கல்லை தூக்கி தந்துருப்போம். அடியா உனக்கு சேர வேண்டியது சேர மாட்டேங்குதே. இன்னைக்கு எல்லாம் 4வது நீ சேதாரப்படுத்தி வேடிக்கை பாக்குறாங்க, சவாலும் போடுறாங்க. இதை மீட்டு கொடுத்து என் பட்டி வாழ வச்சு குடும்பத்தை கேட்டுட்டு நிக்கிறேன். இதே மாதிரி நீ எத்தனையோ கருப்பு கிட்ட போய் கையேந்திட்டு வந்த உண்டா இல்லையா? எந்த கருப்பனும் காரியம் செய்ய முடியல. கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிறியா? எல்லா கருப்பனும் செய்வாங்கப்பா. மழை போல பிடிச்சு நிக்கணும். புரிஞ்சுதா? என்னையும் அப்படியேதான். நான் நேற்று சொல்லிட்டேன் அப்படின்னா காரியத்தை நடத்திடுவேன்னு நினைச்சிடாத. உடாக்குடியா பிடிச்சு நின்னுட்டீங்கன்னா அந்த சிக்கலை விலைக்குட்டு உனக்கு சேர வேண்டியதை கைப்பற்றி கொடுத்தேன். போதுமா? அது போக சில குழப்பத்தை இல்லத்துல வச்சுட்டு நிக்கிறியாயா? அதுக்கும் கூடவே வந்து நிக்கிற தாய் தாப்புறமா நான் இருக்கிற தகுதி என்ன ஏழளவும் பங்கம்ன்ற பாட்டி பால் வார்த்து தங்க வளத்துல உனக்கு கலந்து தங்கத்தகடு போட்டுத்தாருனாயா? தாய் தாப்புறமா நான் இருக்கிறேன், சாதிச்சு கொடுத்தாரு. போதுமா? திருப்பூர் கார வேலை, கான்ட்ராக்ட் வேலை இன்னைக்கு எல்லாம் கைவிட்டு போய் இன்னைக்கு பெரிய ஆர்டர் வந்த பக்கம் கைவிட்டு போய் இன்னைக்கு சின்னாபின்ன போட்டுட்டு நிக்கிறாயா? வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். கவந்தப்பாடி எதிரி தலை போட்டுட்டு நிக்கிறானப்பா. தொழிலும் ஜின்னாவினப்பட்டு போச்சு, உடம்பு ரீதியாகவும் ஜின்னாவினப்பட்டு போச்சு. வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயே அடியா ஒட்டி மகனை ஏமாந்த உழப்பு வச்சுட்டியே. கத்ததெல்லாம் தண்ணி வெளுத்ததெல்லாம் பால் சொல்லி நம்பி ஏமாந்து நிக்க பட்டியல் வந்து நிக்குது. பெத்த கண்ணு இன்னைக்கு பங்கப்படுத்தி பாக்குதாயா? கண்ணுக்கு தங்க ஊசினால குத்துனா வலிக்கும்ல. அதே மாதிரி எடப்போட்டு பாக்குதா ஆண் பாரிசு இல்லையா? தாயி சொத்தை அபகரிச்சு உன்னை நடுத்தரவு நிறுத்தணும்னு சொல்லி இன்னைக்கு திட்டம் போட்டு வேடிக்கை பார்த்துட்டு நிக்குதாயா? உனக்கு 6 மில்லியன் நினைச்சுக்காத. இந்த பாலத்துக்கு இருப்ப 4 இருக்கிற தகுதிமான எல்லளவும் பங்கமுலாமன்ற கோட்டைக்கு பாதுகாப்பு பண்ணி பட்டி அத்தனைக்கு இன்னைக்கு வேர்வாய் தர வேண்டியது எம்பொருப்பு. முதல்ல அவனை வெளியே அனுப்பிச்சுட்டு நீ வந்து அந்த இடத்துல வரக்குள்ள சொன்னது புரியுதா? அந்த இடத்துல ஆட்சி பண்ணணும்னு கேட்டுட்டு நிக்கிறேன். ஆட்சி பண்ணிடலாம். 1. 2வது தொழில் முறைக்கு சில குழப்பம் நிக்குதாயா? அந்த குழப்பத்தை இந்த மதியத்துக்குள்ள தீர்த்து தந்துடுறேன். தீர்த்து உனக்கு அள்ளிப்படியா வந்து போடுறேன். போக்குவரத்துல வச்சுக்கோ அடியா. ஐயே வல்ல மந்திரம் செய்யறாங்க, மாதம் செய்யறாங்க அப்படின்னு சொல்லி தாயி நீ போய காலடியில் உழுவோன்னு சொல்லி சில திட்டம் போட்டு நடந்துட்டு இருக்குதாயா? அது நெசம்தான். ஒன்னும் பயப்பட வேண்டாம். ஜின்னை விட்டு வேடிக்கை பாக்குறான். அதெல்லாம் நான் இருக்கிறது ஜின்னாவது இன்னொன்னாவது விட்ட வந்து நிக்க முடியுமா? இந்த பாவத்துக்கு இருப்ப நான் இருக்கேன்னாயா? பாட்டி அத்தனைக்கு பால் வாத்து தேவட்டியில் நிறுத்தி உனக்கு வாரிசு கொடுக்கல அப்படின்ட்டா இந்த பாவத்துக்கு இருப்ப பொய்ச்சாமி நினைச்சுக்காயா? புரிஞ்சுதா? என்றா நீ விடவே மாட்டேங்கிறாளா?
கொல்லாம கொண்டுட்டு இருக்கிறான். ஒன்னா நினைக்கிறதெல்லாம் நிஜம்தான், அதனால தப்பெல்லாம் கிடையாது. புரிஞ்சுதா? முதல்ல ஏமாந்த போல பொழைச்சிட்டேன். அப்புறம் இப்ப வந்து கருப்பு கிட்ட வந்து என்னை காப்பாத்து காப்பாத்துன்னு எப்படி நிக்க இல்லையா? இங்க நிறைய பேர் அப்படி நிக்கிறாங்க. புரிஞ்சுதா? ஒண்ணு பயப்பட வேண்டாம். இந்த பாலத்துக்கு இருப்ப நான் இருக்கிறேன் தாயி, அதெல்லாம் ஒண்ணு பயப்பட வேண்டாம். கொண்டு உடைச்சுதா கொண்டு வந்து சாக்கடை சந்தில வைக்கிறாங்க ஐயா, சாக்கடை சந்தில வைக்கிறாங்க. புரிஞ்சுதா? அந்த இடத்துல உனக்கு ஒரு அடையாளம் காமிக்கிறனாயா, என்ன தீ பிடிச்சறி பயந்துக்காத, அதெல்லாம் நான் இருக்கிற கூடவே வந்து பேர் வாங்கி போடலாம். அதே மாதிரி சேலத்திலிருந்து வந்திருக்கிறாங்கப்பா, என்ன குழந்தைகளுடைய பை தொழில், அந்த தொழில் இன்னைக்கு நல்லமாய் கிடக்குது, கல்யாண காரியம் ஒண்ணு வேலை அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்கிறாயா, வந்து நிக்க சொல்ல பார்க்கலாம். வாடா, அவன் சிப்பு தொழில் பண்றாடா இல்லையா? கல்யாணம் ஆகவே தகுந்து நிக்குது இல்லையா? ஒரு ஆபத்து தொழில் முறையில வந்ததப்பா, அந்த தொழில் முறையை நான் காப்பாற்றி கொடுத்திருக்கிறேன், ஒண்ணு கலங்க வேண்டாம். புரிஞ்சுதா? அந்த தொழிலுக்கு உனி எந்த விதத்திலும் சின்ன பின்னம் ஆகாது. போதுமா? அதே இடத்துல ஆட்சி பண்ணி போடலாம். இப்ப கொஞ்சம் தொழில் முறைக்கு வர்றவனால கொஞ்சம் குறும்போடிட்டு இருக்கிறான், அவனை அடைக்க அதே பட்டியல் நப்பி கொடுத்துறனாயா. 2 3ஆவதுக்கு உனக்கு கங்கண காரியத்துக்கு உத்தரவு போட்டு கொடுத்துறோம். போதுமா? தேடி வருது, உத்து போட்டுறேன்னப்பா, ஒண்ணு பயப்பட வேண்டாம். இப்ப தொழில கொஞ்சம் பெருக்கிடலாம். ஐயா, நான் சொன்னதா நெசமா பையா? நான் இருக்கிற தகுதிமான இல்லையே, இந்த பாலத்துக்கு போட்டியில உன்னை தங்க வளத்துல வந்து இதே பட்டியல் நிறுத்தி சோடி கலசமா நிறுத்தி காமிக்கிறாயா. இது சத்தியவா. இந்த போற போக்குல மொத்தாடுற ஒரு தட்டி விடு, போ வரம்போ. அதே மாதிரி ஒரு பொண்ணா ஒண்ணு இன்னைக்கு புத்தி மாநாட்டத்தோட காத்து சேட்டையோட இன்னைக்கு என் பட்டியல வந்து என் பட்டியல் நின்று நீ காப்பாத்தி கொடு அப்படின்னு வந்து கேட்டுட்டு நிக்குதாயா. புத்தி மாறாட்டம் அப்படின்னா காத்து சேட்டையோட நின்று இன்னைக்கு அலங்கோலமா நிக்குதாயா, வந்து நிக்க சொல்லு பார்க்கலாம். தாயே பொண்ணா, இந்த நிமிஷம் இந்த நிமிஷத்திலிருந்து நல்லது பண்றேன் நாயா. பொண்ணா, இன்னைக்கு ஒரு நிமிஷம் வந்தா மறு நிமிஷம் இன்னைக்கு பொண்ணா பட்டியல முடங்கி நிக்கிறதாகி இல்லையா தாயி? அதே மாதிரி நோவு நொடி இல்லத்துக்குள்ள பொண்ணாளுக்கு என்ன பண்றது ஏது பண்ண தெரிய உடம்பெல்லாம் அத்தனை திரேகம் அத்தனை வலியாயா, நிம்மதியான உறக்கமும் இல்ல, எல்லா விதத்திலும் முடை கிடக்குது, மருத்துவத்துல போனா ஒண்ணும் இல்ல அப்படின்னு சொல்றாங்க, காய்ச்சல் விட்டு விட்டு வந்து இருக்குது, இப்படி பல தொந்தரவு இருக்குது, இதை நல்லது பண்ணி கொடு அப்படின்னு வந்து கேட்டு நிக்கிறியாயா. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மந்திரத்தையும் பார்த்தாச்சு, எல்லா பக்கம் போயாச்சு, நல்லது பண்ண முடியல, கடக்கூர்ல நீ நம்பி வந்து நிக்கிற உடனே தாயி. தாயி, உனக்கு நோபம் இல்ல நொடியும் இல்லையா, இது வேற சேட்டை ஒண்ணு அண்டி இன்னைக்கு அலங்கோலப்படுத்தி வேடிக்கை பார்க்குது தாயி, இது நல்லது பண்ணி பேர் வாங்கி தர வேண்டியது என் பொறுப்பு. போதுமா தாயி? இத்தனை பேருக்கு முன்னாடி சொல்ற 11 நாள்ல நல்லது பண்ணி கொடுத்தாங்க. நல்லது பண்ணி பேர் வாங்கி கொடுத்துட்டு அப்படின்ட்டா பொன்னாளுடைய மண்ணுறவு செஞ்சு என் பட்டியல் வைப்பேன். அதே உடம்பு தொந்தரவு வந்து நிக்குது, வர சொல்லுவாங்க. ஊடு ஒண்ணு கட்டோன்னு கட்ட வச்சு இன்னைக்கு பங்களா கட்டி கொடுத்தாச்சுடா, இன்னைக்கு கருப்பனை அழைக்க வந்துக்கிறாங்க, வர சொல்லு பார்க்கலாம். தாயி, நான் எப்படி இந்த கத்தி முனமேல் நின்று அக்னி கையில இருந்து நிக்கிற பாத்தியா, டக்கு டக்குன்னு பதில் வரணும். கத்தி முனமேல் நிக்கிறமா அதே மாதிரி அக்னியா குமரி ஆறா பெருகி நீங்க பட்டியல் வந்து நிக்கிறாயா. மருத்துவத்தையும் பார்த்தாச்சு, மத்ததையும் பார்த்தாச்சு, இன்னைக்கு பொன்னாளுக்கு நோவு நொடி நல்லா இல்ல, இன்னைக்கு கருக்கு விருக்குன்னு பயம், மனசுக்குள்ள குழப்பமா நிக்கிறாயா, படுத்தா தூக்கம் வராது, இதே மாதிரி இன்னைக்கு உடம்பு அத்தனை இன்னைக்கு யானை ஏறி மிதிச்ச மாதிரி இன்னைக்கு பட்டியல் நிக்கிறது உண்டா இல்லையா. இதை நல்லது பண்ணி கொடுத்து என் பட்டியை வாழ வச்சு கொடுன்னு வந்து கேட்டு நிற்கும் உண்டா இல்லையா. அது போக இன்னைக்கு இல்லத்துக்குள்ளாரி எல்லாம் முடங்கி போச்சப்பா, புரியுதா இல்லையா. ஒரு பணம் இருந்தா 9 பணம் தண்டா, நீ பட்டி அத்தனை இன்னைக்கு தத்தளிச்சு இன்னைக்கு கட்டா கூர்ல போய் நிக்குது, இது நல்லது பண்ணி கொடுக்கணுமா. என்னை மழை போல நம்பி நிற்பியா, மழை போல நம்பி நிட்டா மருத்துவத்தில் என்னென்னமோ சொல்றாங்க, ஏதோ சொல்றாங்க சொல்லி பயந்துட்டு நிக்க வேண்டாமப்பா.
தங்க அவக்கரமாட்டு அலங்கரிச்சு இதே பட்டியல் நிறுத்தி தீர்க்காய்ச்சி குத்தர போட்டு கொடுக்கறப்பா அது போக சில குழப்பத்தை பொண்ணா மனசுல போட்டு உழப்பிட்டு இருக்கிறா. அதை எம்பொருக்குள்ள தாயின் தவப்புறமா நான் இருக்கிறனாயா அதை அத்தனை படிக்கு மீட்டு கொடுத்துட்றேன். நல்லது பண்ணி காப்பாத்தி கொடுத்தனாயா அந்த மன குழப்பத்துல போட்டு நிக்க பதில் பேச மாட்டேங்கிறேன். இந்த அப்படி வாங்கி வா வா வாய் விட்டாத பேசுற மாதிரி பண்ணி போடுறேன். காலாகாலம் இந்த பொண்ணாதான் புரியுதா? குடும்பத்து மேல பற்றுதலோட நல்லபடியா இந்த பொண்ணாதான். இல்லைன்னா நீ எல்லாம் எங்க இல்லையா இன்னைக்கு அப்படி பண்ணி வச்சிருக்குதப்பா. அதெல்லாம் கலங்க வேண்டாம். தாய் தப்புமா நான் இருக்கிற தாய் நல்லது பண்ணி கொடுத்தாரு. போதுமா? இந்த 2 கனி அடியான கேளு எப்படி தண்ணி வாக்கணும். இது ஒண்ணு அறுத்து ரசம் போட்டு குடிச்சுங்க. ஒன்னு இல்லத்துல முன்னாடி கொண்டே கட்டிடுவா தாய். இது சத்திய வாக்கு நல்லது பண்ணி தருவோம். என்னதாயே கட்டி கொடுத்துட்டுனா அதே மாதிரி தாயே இந்த கருப்பம் கோட்டையில கொடி நாட்டி தந்துட்டு இருக்கிற குறையும் நீக்கு போறனாயா புரிஞ்சுதா? நான் இருக்கிற தகுதிமான நீ அதுக்கு உண்டான முயற்சி பண்ணணும். பொண்ணா அரண்மனையில் உட்கார வச்சுட்டுமா அலங்கரிச்சு போறனாயா. அதே மாதிரி அடியானுக்கு என்னமோ நோம்பி அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருந்தியா. மருத்துவத்துல என்னமோ சொல்றாங்க ஏதாவது சொல்றாங்கன்னு சொல்லிட்டு இருந்தியா. தங்க உட்கார மாட்டேன் அலங்கரிச்சாச்சாயா. ஒண்ணு கலங்க வேண்டாமாயா. நான் இருக்கிறேன் போ. அதே நாள்ல நல்லபடியா நான் வந்து நிக்கிறேன். போ இந்த போக்குவரத்துல வச்சுக்கோ. இந்த போதுமா போதுமா போ வரப்போ